சோதோமில் வந்து அவன் நடக்கிற அந்த காரியங்கள்லாம் அக்கிரமம் நடக்குதான். அந்த பகுதியில் நிறைய அருவருப்பான செயல் நடக்குதான். அந்த இடத்துல நிறைய அருவருப்பான வேசித்தனம், விபச்சாரம், அருவருப்பான செயல் இந்த மாதிரி நடக்கிறத அவன் பார்க்கும்போது நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் அவன் பாதிக்கப்பட்டானான். அல்லேலூயா. அப்போது அவர் எழுதுகிறாரு, பேதுரு அப்படி எழுதுகிறாரு அந்த லோத்தை குறித்து. அப்படி அந்த நீதிமானை தேவன் ரட்சித்திருக்க அப்படின்னா, ரட்சிப்புன்றது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நமக்கு ரட்சிப்பு இருக்குது பாருங்கள், அது பெரிய ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, பெரிய பாக்கியம். நீங்களும் நானும் பாக்கியம் பண்ணியிருக்கிறோம், நமக்கு ரட்சிப்பு கிடச்சிருக்கு. இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இவன் சொல்கிறான், தன்னை சுற்றி இருக்கிற அக்கிரம காரியங்களை பார்க்கும்போது அதை சொல்கிறான், அவன் ரொம்ப வெறுக்கிறான். தன்னை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு 2 இடத்துல பக்கத்தில் பார்த்தா ஏதேதோ அருவருப்பான செயலை பண்ணுறாங்க, ஏதேதோ நடக்குது. அதை பார்க்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயலாம் நடக்குது, இது எப்படி இருக்கும், இது கடவுளுக்கு பிரியமில்லாததா அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டான். தன் இருதயத்தில் அதை குறித்து அவனுக்கு வேதனையாக இருந்துச்சான். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை இப்படிலாம் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கும் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ தன் என்ன இருதயமா, நீதியுள்ள தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டானா. நீதியுள்ள இருதயம், அந்த இருதயத்தில் அவனுக்கு நீதி இருந்தது. அந்த நீதியுள்ள இருதயத்தில் அவன் மிகவும் வேதனைப்பட்டான், பாதிக்கப்பட்டான். ரொம்ப அவன் என்ன நினச்சிருக்கான்னா, இந்த மாதிரி நடக்குதே, தேவனுடைய கோபம் வருமேன்னு சொல்லி அவன் அதை நினைத்து பாதிக்கப்படுறான். ஜனங்கள் அழிக்கப்பட்டுருவாங்களே, இந்த ஜனங்கள் காப்பாற்றப்படணும்னா இந்த மாதிரி செயல் இருந்தால் எப்படி நடக்கும் அப்படின்றத இவன் இருதயத்துக்குள்ளே அப்படியே போராடுறான். அதை குறித்து சொல்கிறாரு பேதுரு, அழகாக எழுதுகிறாரு. தன் இருதயத்தில் அங்கே நடக்கிற அக்கிரம காரியங்களெல்லாம் பார்க்கும்போது அவன் மிகவும் வருத்தப்பட்டான், அதை குறித்து கஷ்டப்பட்டானே, வேதனைப்பட்டானே. அப்படிப்பட்ட அந்த நீதிமானை தேவன் ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த மனுஷனுக்குள்ளே என்ன இருந்தது? நீதி இருந்தது. நீதி உள்ளவனுக்கு என்ன காணப்படும், என்ன சிந்தை வரும் அப்படின்னா, எனக்கு என்ன, எங்கே நடந்தால் அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன, அது நம்ம வேண்டும், நம்ம வேலை உண்டு அப்படின்னு அவன் போல. நீதி உள்ளவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, சுற்றி பார்க்கும்போது இந்த நம்ம இருக்கிற பகுதியோ அல்லது நம்ம இருக்கிற மாவட்டமோ அல்ல நம்ம வேலை செய்கிற இடமோ அல்ல நம்ம எங்கேயோ போகிற வர இடமோ பார்க்கும்போது சில அக்கிரம காரியங்கள் நடந்தால் நமக்கு என்னன்னு ஒதுங்கி போக மாட்டாங்க, அதை அங்கே போய் தலையிடவும் மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார்கள். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கிறிஸ்தவர்கள் என்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்னு ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும் அப்படின்னு. யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் எல்லா மனிதர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஆளுகையில் இருக்கிற ராஜாக்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு. ராஜாக்கள்னால் யார் அப்படின்னா, நம்முடைய பிரதம மந்திரி, நம்முடைய முதலமைச்சர், அதிகாரத்தில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி அவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். பெரிய பெரிய பணக்காரர்கள், கம்பெனி வச்சுருப்பாங்க, ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, அவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க 400, 5000 பேர், 10,000 பேருக்கு வேலை கொடுக்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த சத்திய வேதம் தான் சொல்லித்தருதுலாம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணுன்றத, மற்றவங்களுக்காக நம்ம மனதுருகணுன்றத, மற்றவங்களுக்காக இந்த ஜனங்கள் வீணாக போகிறாங்களேன்னு சொல்லி பாதிக்கப்படுறான். வேதத்தில் தான் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம்லாம் வரும். அப்போ நீதி இருக்கணும். அநேக நீதிகளை குறித்து பைபிளில் இருக்குது. ஆனால் இந்த நீதிமான குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் அக்கம் பக்கம் நடக்கிற காரியங்களை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டானா, பாதிக்கப்பட்டான்.